வணக்கம் மாணவர்களே. 9ஆம் வகுப்பு அறிவியல்ல அலகு 1 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மெஷர்மென்ட் அப்படிதானே? ஸோ லாஸ்ட் கிளாஸ்லலாம் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெர்னியர் கேலிபர், ஸ்க்ரூ கேஜ், திருகு அதெல்லாம் பார்த்தோம். அப்படிதானே? வெர்னியர் அளவி இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அனிமேஷன் பார்த்தோம். நீங்களும் வீட்டு போய் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஸ்கூல்ல இருந்தீங்கன்னா நீங்க ஸ்கூல்ல அந்த டிவைசஸ்லாம் இருக்கு. நீங்களா ஒரு டைம் அதை டச் பண்ணி பார்த்து மெஷர்மெண்ட் பண்றது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஆர்வமா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு இது பார்க்க போறோம், அனிமேஷன் பார்க்க போறோம். அது என்ன அனிமேஷன்னா இந்த டாபிக்கான நிறைய அளவிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ மாஸ் மாஸை மெஷர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது எப்படி, என்ன டாபிக், இதை எப்படி அந்த அனிமேஷன் யூஸ் ஆகுது எல்லாத்தையும் நீங்க இந்த சப்ஜெக்டை நல்லா கவனிங்க, உங்களுக்கு புரியும். நம்மளுடைய டே டு டே லைஃப்ல ரொம்ப சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய ஆனா சயின்ஸ் படி ஒரு முக்கியமான ஒரு டாபிக்னா இதுதான். ஏன்னா நிறைய அளவிடுறது, மெஷரிங் மாஸ். இது மட்டும் இல்லாம பின்னாடி வெயிட், எடை, அதுக்கப்புறம் அக்யூரேசி, துல்லியம் இதெல்லாம் வரும். ஓகே, நாம எல்லாருமே கடைக்கு போனா என்ன சொல்லுவோம்? ஒரு 50 கேஜி தக்காளி தாங்க அப்படின்னு கேட்குறோம். ஒரு 2 கேஜி தக்காளி தாங்க அப்படின்னு கேட்குறோம். அப்படிதானே? இப்போ என்னுடைய வெயிட்டை பத்தி யாராவது கேட்குறாங்கல்ல, உங்களோட வெயிட்டை பத்தி கேட்குறாங்கன்னா என்ன சொல்லுவோம்? என்னுடைய வெயிட் 50 கிலோகிராம், 50 கேஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? அந்த 50 கேஜி நம்மளோட எடையை சொல்றது தப்பு. ஆக்சுவலா அப்படி சொல்லக்கூடாது. அது ஏன்னு நான் பின்னாடி சொல்றேன். இப்போதைக்கு ஒரு நம்ம டே டு லைஃப் இப்படிதான் சொல்லுவோம். 50 கேஜி 60 கேஜி நம்ம வெயிட்டை சொல்லுவோம். ஆனா அது தப்பு. அப்படி சொல்லக்கூடாது. சயின்டிபிக் ரீதியா நம்ம சொல்லக்கூடாது. அதை நான் பின்னாடி சொல்றேன். ஓகே. ஸோ இப்படி சொல்லும் போது நம்ம முக்கியமா இந்த 50 கேஜி அப்படிங்கிறதுலயோ இல்லைன்னா அந்த 50 கேஜி 2 கேஜி கத்திரிக்காய் தக்காளி அப்படின்னு சொல்றதுலயோ எதை மெஷர் பண்ண, எதை மென்ஷன் பண்றோம் பாத்தீங்கன்னா வெயிட். அப்படிதானே? ஆக்சுவலா நம்ம வெயிட் தான் சொல்றோம். 2 கேஜி அப்படின்னா அது வெயிட், 50 கேஜினா என்னோட வெயிட்னு சொல்றோம். ரைட்டா? ஆனா உண்மையிலேயே அது சயின்டிபிக் ரீதியா நம்ம வெயிட்னு சொல்லக்கூடாது. சயின்டிபிக் ரீதியா அது பேரு மாஸ். பாத்தீங்கன்னா எவ்வளவு நிறை வேற, எடை வேற. அதாவது மாஸ் வேற, வெயிட் வேற. நாம அன்றாட வாழ்க்கையில சொல்றக்கூடிய எடைங்கிற வார்த்தை சயின்டிபிக் ரீதியா கரெக்ட் கிடையாது. அது வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசை தான் நம்ம இது பண்ணிடுறோம். சரிங்களா? அது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த புவியீர்ப்பு சக்தி அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துரும். ஏன்னா நம்ம வெயிட் 50 கேஜி அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க கேட்கலாம், சார் நான் வெயிட் மிஷின் 50 கேஜி நான் எடை பாக்குறேன்னா 50 கேஜி தான் சார் வருது, அது எப்படி சார் தப்பா வரும்னு நினைக்கிறேன். வெரி குட். அதுல வந்து ஆக்சுவலி என்னன்னா நம்மளுடைய நிறை தான் இது 50 கேஜிங்கிற நிறை. அது கூட அந்த 9.8 ஜி, அதாவது நம்ம புவியீர்ப்பு சக்தின்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, 9.8 இருக்கு. அதை மல்டி பண்ணாதான் உங்களுக்கு வந்து வெயிட்டே கிடைக்கும். புரியுதா? இப்போ புரியுதா? அப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்படி சொல்லிட்டு இருக்கோம் தெரியுதா? சரியா? அப்ப கடையில போய் நீங்க தக்காளி வெயிட் போடுங்க அப்படின்னு சொல்றோம், நம்மளோட வெயிட்னு சொல்றோம். ரைட்டா? இதெல்லாம் சயின்ஸ் படி நாம சொல்ற இந்த வெயிட்ங்கிற வார்த்தை உண்மையிலேயே நிறையாகும். புரியுதா? ஓகே. அதுக்கப்புறம் பிசினஸ் ரீதியா, அப்புறம் வேர்ல்டு ரீதியா எல்லா பொருட்களையும் நிறை அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் அளவிடுறாங்க. இந்த நிறையோடைய அழகு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா சின்ன கிளாஸ்ல நீங்க படிச்சிருக்கீங்க. நிறையோடைய அழகு தான் கிலோகிராம். 50 கேஜின்னு போடுறீங்கல்ல, இது வந்து எஸ்ஐ அலகு. அப்படிதானே? அப்ப 50 கேஜி இப்ப தெரிஞ்சு போச்சு. ஆகா, நம்ம இவ்வளவு நாள் நிறைய தான் சொல்லிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு. எஸ், எடை இல்ல. ஏன்னா எடையோட அலகு வேற, வெயிட்டோட யூனிட் வேற. சரியா? 50 கேஜி அப்படிங்கிறது அந்த கேஜி அப்படிங்கிறது எஸ்ஐ யூனிட். நமக்கு முன்னாடி தெரியும் எஸ்ஐ யூனிட்டை பத்தி தெரியும். எல்லாருமே காமனா ஒரே மாதிரி யூனிட்டை கொண்டு வரணுங்க தான் சயின்டிஸ்ட் எல்லாம் முடிவு பண்ணி ஓகே இதுக்கு இது சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. புரியுதா? சரி. இப்போ நாம வாங்கக்கூடிய டே டு லைஃப்ல வாங்கக்கூடிய எல்லா பொருட்களையும் கேஜி இல்லையா வாங்குறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. கேஜில மட்டும்தான் வாங்குறோமா? இல்லையே. உதாரணத்துக்கு நீங்க அம்மா கூட கோல்டு வாங்க போறீங்க கடையில. அங்க பாத்தீங்கன்னா கிராம்னா பவர் பவுல் அவ்வளவுதான். 1 கிராம் தங்கம், அதுவே ஏன்னா மதிப்பு அதிகம்.
அங்க கேஜி கணக்குல வாங்க மாட்டோம். உள்ள போனோடனே 10 கேஜி தங்கத்தை போடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். அவ்வளவு துட்டு இருந்தா நம்ம போடலாம், அப்படிதானே? கோடி கணக்கா இருந்தா நம்ம பண்ணலாம். பட் நம்ம கிராம் கணக்குல வாங்குவோம். மில்லிகிராம் கணக்குல சில இடத்துல இருக்கு. அது வந்து நம்ம மில்லிகிராம் கணக்கு நம்ம வாங்க மாட்டோம். ஆனா நீங்க மெடிசின்ஸ் வாங்குவீங்கல்ல, அந்த மெடிசின்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட கெமிக்கல் அதுல வந்து ஆட் ஆயிருக்கிறத பார்த்தீங்கன்னா மில்லிகிராம் போடுறோம். ஏன்னா கிராம் கிலோகிராம் போட்டோம்னா அவ்வளவுதான், பாடி அஃபெக்ட் ஆயிரும். ஸோ மில்லிகிராம் அளவு தான் அந்த மெடிசின்ஸ்லாம் வாங்கும்போது இருக்கும். நீங்க மளிகை கடையில பொருட்கள் வாங்கும்போது கிராம்ல சொல்லலாம், கிலோகிராம் சொல்லலாம். ஏன்னா 1/4 கிலோ தாங்க, 200 தாங்க, 100 தாங்க அப்படிலாம் சொல்லுவீங்க. அதே நேரத்தில் 1 கேஜி அப்படிலாம் சொல்லுவீங்க. இந்த மாதிரி வேற வேற இது யூஸ் பண்றீங்க. இதுவே ஒரு பெரிய பெரிய ஒரு லாரியில கப்பல்ல பொருட்களை ஏத்துறாங்கன்னா அங்க டன் அப்படிங்கிற ஒரு யூனிட்டை யூஸ் பண்ணுவாங்க. டன்ஸ், கேஜியோட அதிகம். அதெல்லாம் அதுல போடுவாங்க. சரிங்களா? சோ இப்போ ஒரு கேள்வி, தங்கம் அளக்குற அதே தராசு இப்போ வந்து டிஜிட்டல் வந்துட்டு, பட் நம்ம முன்னாடி இன்னும் சில அந்த கோல்டு வச்சிருப்பாங்கல்ல கடை, அந்த கடை இல்லைன்னா அந்த பெரிய பெரிய கடையிலலாம் இல்ல, சின்ன சின்ன கடையை நான் சொல்றேன். அங்கெல்லாம் வந்து இதே என்ன யூஸ் பண்றாங்க. அதுல போட்டு அப்படி பார்ப்பாங்க. நீங்க கூட ஏதாவது சின்ன தங்க கடைக்கு போனா பாத்தீங்கன்னா இது பண்ணிருப்பாங்க. டிஜிட்டல்ல நம்ப மாட்டாங்க. ரைட். மேக்ஸிமம் அது ரொம்ப ரேரா தான் இருக்கும். ஆனா ஆரம்ப கட்டத்துல ஒரு 20 வருஷம் முன்னாடிலாம் நாங்க பாக்குற எல்லா கடையுமே அந்த மாதிரி தராசு தான் இருக்கும். ஒரு தராசு மாதிரி இருக்கும். ரொம்ப லைட்டா இருக்கும். அதுல அப்படியே போட்டு பார்ப்பாங்க. இவ்வளவு கிராம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப யோசிச்சு பாருங்க. அந்த தங்கம் வாங்குற அதே தராச ரேஷன் கடையில அரிசி போடுறாங்க, பருப்பு போடுறாங்க. அங்க வாங்க முடியுமா? அதே தராசை யூஸ் பண்ண முடியுமா? இல்ல லாரியில இருக்கக்கூடிய மூட்டைகளை அளக்கிறதுக்கு இந்த தராசை யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. கரெக்டா? அப்போ சிறிய அளவு நிறைகளையும் பெரிய அளவு நிறைகளையும் அளவிட நம்மகிட்ட தனித்தனியான கருவிகள் இருக்கு. அதை தான் பயன்படுத்த வேண்டும். அதை தான் பயன்படுத்த முடியும். புரியுதா? சரிங்களா? தங்கம் வந்து கிராம் கணக்கில் மில்லி கிராம் கணக்குல ஒரு மைனூட்டா இருப்பார். அவர்கிட்ட போய் நான் 1 கேஜி 2 கேஜின்னு வேற ஏதாவது ஒரு கல்லையோ செங்கல்லையோ தூக்கி வச்சிடக்கூடாது. அவ்வளவுதான். அது டிவைஸ் டக்குன்னு ஆயிரும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரி. இப்ப இது ஏன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சு வச்சு. அப்போ இதே மாதிரி இன்னொன்னு யோசிச்சுங்களேன். ஒரு முட்டையை பார்த்திருப்பீங்க. அந்த முட்டையோட ஓடு பார்த்திருப்பீங்க. சரிங்களா? இது வந்து இங்க டாபிக் சம்பந்தப்பட்டது இல்ல. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்றேன். ஒரு முட்டையை பார்த்திருப்பீங்க. அந்த முட்டையோட ஓடு பார்த்திருப்பீங்க. அந்த முட்டையோட ஓடு மொத்த எடையில 12% இருக்குமா. அந்த ஓடு மட்டுமே. உள்ள இருக்கிற கண்டென்ட் வேற, அந்த ஓடு மட்டுமே 12% இருக்குமா. அதுபோல உலகத்திலேயே மிக பெரிய விலங்கு உங்களுக்கு தெரியும், ப்ளூ வேல். இதுதான் உலகத்துல மிகப்பெரிய விலங்கு. நீல திமிங்கலம் அப்படிம்பாங்க இத. இந்த திமிங்கலத்தோட எடை எப்படி இருந்தோமா, 30 யானைகளுடைய எடைக்கு சமமா. ஒரு யானையை யோசிச்சு பாருங்க, 30 யானைகளை போட்டு பாருங்க. அப்ப 30 யானைகளுடைய எடைக்கு இது சமம்னா இந்த ப்ளூ வேல், நீல திமிங்கலம். சரிங்களா? அதாவது அதோட நீளம், நம்ம ப்ளூ வேலோட நீளம் சொல்றோம்னா அது மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 3 பஸ் அப்படி லைனா நின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லைனா நிக்கலாம். அதாவது டிராபிக்ல நிக்கலாம். அது மாதிரி 3 பஸ் நின்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நீளம் இருக்குமா. சரிங்களா? ரைட். ஸோ இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டுக்காண்டி சொல்றேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம புக்கை பார்த்துக்கோங்க. புக்கில் சில தராசு படம்லாம் போட்டிருப்பாங்க. அப்படிதானே? இதுல என்னதுன்னா டைப்ஸ் ஆஃப் பேலன்சஸ். ஒரே மாதிரி கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஸோ டைப்ஸ் ஆஃப் பேலன்சஸ், தராசுகளின் வகைகள். ஃபர்ஸ்ட் ஒன், காமன் பீம் பேலன்ஸ். தமிழ்ல இத வந்து பொது தராசு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகைகளை மட்டும் எழுதுறேன். மற்ற உள்ள லைன் அது என்னன்னு நான் சொல்றேன். புக்கை நீங்க ரீட் பண்ணுங்க. மளிகை கடையில நாம பாக்குற சாதாரண தரசு தான் இப்ப யூஸ் பண்ற கடை. இப்ப டிஜிட்டல் நான் சொல்றேன், எல்லா பக்கம் டிஜிட்டல் தான். நீங்க வந்து மளிகை கடையில பார்க்காட்டாலும் சில பேர் இந்த தெருவில் கொண்டு வருவாங்க. அவங்க சில பேர் வச்சிருந்தா உப்பு புளி இதெல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க இந்த கையை அப்படி வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க. 2 சைடும் இருக்கும். அதுல வந்து ஒரு சைடு கல் இருக்கும், ஒரு சைடு நம்ம கேட்கிற பொருளை வச்சு வெயிட்டை பார்த்து தருவாங்க. அதுதான் பொது தராசு, காமன் பி பேலன்ஸ். இப்போ எல்லாமே டிஜிட்டல் யூஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்த ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு படித்தர நிறைகள் கல்லு அதெல்லாம் வச்சிருப்பாங்க. இரும்புல இருக்கும். அரே 50 கேஜி 5 கேஜி அப்படின்னு ஒரு நம்பர் போட்டு இருக்கும். சைட்ல அந்த பொருளை வச்சு அப்படியே பேலன்ஸ் பண்ணுவாங்க. பேலன்ஸ் பண்ணி நம்மகிட்ட தருவாங்க. ஓகேப்பா இது 1/2 கேஜி இருக்கு, 2 கேஜி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? இது பார்த்துருப்பீங்க மேக்சிமம். ஸோ ஒரு 5 கேஜி, ஒரு 5 கிராம், 10 கிராம் அந்த மாதிரி சம்திங், 50 கிராம்
1 kg. ஸோ இந்த மாதிரிலாம் அதில் அந்த ஒரு கல், அந்த கல்லுன்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலாக இரும்புல இருக்கும், அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அதை யூஸ் பண்ணி அதுக்கு சமமான பொருள் நம்ம வாங்கும் போது ஒப்பிட்டு நம்மகிட்ட அதை தந்துடுறாங்க. ஓகேப்பா, இதுல 1 கிலோ இது இருக்கு, புளி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதால ஆக குறைந்தது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாலாம் மெஷர் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப கம்மி. ஓரளவுக்கு கம்பேர் பண்ற இது வரைக்கும் தான் அதால அந்த காமன் பீம் பேலன்ஸால பார்க்கக்கூடிய மிக சிறிய அளவு பாத்தீங்கன்னா 5 கிராம். 5 கிராமுக்கு கீழே அவங்க வெயிட்டும் வச்சிருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ 5 கிராம் வரைக்கும் துல்லியமாக அளக்க முடியும். இது ஒண்ணு. ரெண்டாவது பிசிக்கல் பேலன்ஸ். பிசிக்கல் பேலன்ஸ் இது வந்து இயற்பியல் தராசு அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்பியல் தராசு இது என்னன்னா நம்ம சயின்ஸ் லேப்ல இருக்கும். இது வெளியில இருக்கிறது சயின்ஸ் லேப்ல இருக்கும். ரொம்ப ரொம்ப சாதாரண தராசு போல தான் இருக்கும். ஆனா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஹைலி சென்சிட்டிவ். லேசா காத்தடிச்சா கூட பேலன்ஸ் அப்படியே அந்த இது ஆடிட்டே இருக்காது. நம்ம இன்னைக்கு பார்ப்போம் அனிமேஷன்ல. பட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போறதுக்கு தான் நான் நடத்திட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ ரொம்ப அதிகமான துல்லியத்தன்மை வாய்ந்தது, ஹைலி சென்சிட்டிவ். இதுல நீங்க மில்லிகிராம் அளவுக்கு கூட, இதுல பாத்தீங்கன்னா 5 கிராம், இதை மில்லிகிராம் அளவு கூட நீங்க துல்லியமா அளக்கலாம். அதுல இருக்க பாத்தீங்கன்னா 10 மில்லிகிராம் அப்படிலாம் இருக்கும், 20 மில்லிகிராம் அப்படின்னு சின்ன சின்ன அளவுலாம் இருக்கும். அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி கிராம் கணக்குல இருக்கும். ஓகே, ரைட். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் டிஜிட்டல் பேலன்ஸ். மூணாவது டிஜிட்டல் பேலன்ஸ். இது சொல்ல வேண்டாம், எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படிதானே. எண்ணியல் தராசு அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இது வந்து டைரக்டா எது கூடமே கம்பேர் பண்ணாது. ஜஸ்ட் நீங்க பொருள் வச்சீங்கன்னா 500 அப்படின்னு காமிச்சிரும். நகை இப்ப இருக்க நகை கடையில எல்லா இதுலயும் லேப்ல எல்லாமே இதான் யூஸ் பண்றாங்க. நம்பர் காட்டுற தராசு தான் பாக்குறோம். ரைட்டா? ஸோ இது ரொம்ப ஈஸி. டக்குன்னு பிளக்ல போட்டு நம்ம ரொம்ப நேரம் வெயிட்லாம் பண்ண வேண்டாம், டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். இதோடைய மீச்சிற்று அளவு எவ்வளவுனா 10 மில்லிகிராம். லீஸ் கவுண்ட் அப்படின்னு ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கணும் லீஸ் கவுண்ட் என்னன்னு தெரியும். மிகச்சிறிய அளவு அப்படிதானே. இதோட மீச்சிற்று அளவு 10 மில்லிகிராம். ஸோ 10 மில்லிகிராம் வரைக்கும் இதால மிக துல்லியமாக அளக்க முடியும். ஓகே, இப்போ அடுத்து உங்க புக்ல காமிச்சிருப்பாங்க ஸ்ப்ரிங் பேலன்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். தமிழ்ல வந்து சுருள்வில் தராசு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அத சுருள்வில் தராசு. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வந்து நிறைய அளக்காது. நம்ம நினைப்போம் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இதுவும் நிறைய அளக்குமான்னு, நிறைய அளக்காது. பொருளின் எடையை, வெயிட்டை அளக்க பயன்படுகிறது. சரிங்களா? இது வந்து வெயிட் தான், எடை தான், நிறைய கிடையாது. இதுல வந்து ஒரு தத்துவம் இருக்கு, ஹூக்ஸ் லான்னு ஒண்ணு இருக்கு, விதி, ஹூக்ஸ் விதின்னு ஒண்ணு இருக்கு. பட் அது உங்களுக்கு இப்போ வராது. ஹையர் கிளாஸ் 11th பிசிக்ஸ்ல உண்டு ஹூக்ஸ் லாங்கிறது. சரிங்களா? ஏன்னா அந்த அந்த சுருள்வில்ல அந்த ஸ்ப்ரிங்ல ஒரு விசை செயல்படும். எவ்வளவு விசை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த சுருள்வில் விரிவடையும். அந்த விசைக்கு ஏத்தாப்புல அது நேர்த்தல விரிவடையும். இதுதான் ஹூக்ஸ் லா. அதை நீங்க டீட்டெயிலா படிப்பீங்க. பட் அது ஹூக்ஸ் லா அடிப்படையில் இருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகே, ஸோ வெயிட் அதிகமாக அதிகமாக ஸ்ப்ரிங் அதிகமாக நீளம். அங்க இருக்கிற அந்த குறிமூல் வந்து காட்டுவாங்க, அது எடைய காட்டும். இதையும் நீங்க இந்த நான் பார்த்துருக்கேன், இந்த நெல்லுலாம் எடுப்பாங்கல்ல, அளப்பாங்கல்ல, அந்த இடத்துல வெயிட்டை பார்க்கறதுக்கு இந்த ஸ்ப்ரிங் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மேபி நீங்க பார்த்தீங்கன்னா குட்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. இப்போ அனிமேஷனுக்குள்ள போனோமா? இப்போ என்ன அனிமேஷன்னா பீம் பேலன்ஸ். பீம் பேலன்ஸை நாம ஒரு அனிமேஷன் மூலமா அழகா பார்க்க போறோம். ஸ்கிரீன் இப்போ வருதா? ரைட். ஸோ இதுதான் பீம் பேலன்ஸ் நம்ம லேப்ல இருக்கிறது. சரியா? இதுல என்ன பண்றோம்னா இப்போ நம்மகிட்ட 2 ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, பாப்பு அப்புறம் அந்த இரும்பு குண்டு மாதிரி இருக்கா, சில்வர் குண்டு. ஓகே, உட்டன் பிளாக், ஒரு மரக்கட்டை. இதோட வெயிட் என்னன்னு உன்கிட்ட சார் கேட்கறாங்க, தம்பி வெயிட் என்னப்பா அப்படிங்காங்க. இதை எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இந்த இருக்கலாம் மிஷின். இது ரொம்ப 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 சென்சிட்டிவான மிஷின். நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் டோர் பண்ணிக்கோங்க. சரியா? பண்ணிக்கோங்க. எந்த ஆப்ஜெக்ட் தேவையோ அந்த ஆப்ஜெக்டோடைய வெயிட்டை பார்க்க போறோம். இப்போ பாப்பை நான் வந்து கிளிக் பண்றேன், பாபா உள்ள வைக்கிறேன். சரிங்களா? இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா வெயிட்ட, அதாவது ஒரு சைடு நான் வந்து இது பண்ணிட்டேன். சரிங்களா? ஒரு சைடு பண்ணிட்டேன்.
இப்ப நான் வெயிட்டை வந்து இன்னொரு சைடு பண்ணாதான் இதை பேலன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இதோட வெயிட் எனக்கு தெரியாது. குண்டோட வெயிட் நமக்கு தெரியுமா? தெரியாது. சரியா? சோ இத பாக்குறதுக்கு நம்ம வெயிட் ஆட் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இனிஷியலான ஒரு இதை பண்ணிட்டு நம்ம சொல்ல போறோம். இதை பண்ணிட்டீங்களா? இந்த கீழே ஒரு டைட் மாதிரி இருக்கும். இதை அப்படி கிளிக் பண்ணும். இப்படி கிளிக் பண்ண உடனே அந்த குறிமூல் ஒரு சைடா ஏறிடும். ஏன்னா வெயிட் ஒரு சைடு தான் இருக்கு. அடுத்தானே அந்த பாப் ஒரு சைடு தான் இருக்கு. இன்னொரு சைடு கண்டிப்பா நம்மளுக்கு சீசால் அப்படிதானே, வெயிட்டான ஒரு ஆளு ஒரு சைடு உட்காந்தானா இன்னொரு சைடு தூக்கிடும். அதே மாதிரி தான் தூக்கும் போது அங்க தூக்கி இருக்கு, இங்க வந்து முள்ளு வந்து அந்த சைட்ல போயிருக்கு. ரைட்டா? இப்போ இந்த பாபோட வெயிட் நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் இங்க ரிசல்ட்ல நம்ம வந்து என்ன பண்ணோம், இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம பிராக்டிக்கல் எப்படி பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் ஆட் பண்ணி பேலன்ஸ் ஆகதான் பார்க்கணும். இதுதான் நம்ம பண்ணக்கூடியது. பட் இங்க நான் உங்களுக்கு புரிய வைக்க எப்படி பண்ண போறேன்னா, இந்த குறிமுள் வந்து இந்த சென்டருக்கு வந்தா பேலன்ஸ், இந்த சென்டருக்குல அந்த சென்டருக்கு வந்தா அது பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்ப பேலன்ஸ் ஆகல. அப்ப அதுக்கு ஏத்தாப்புல வெயிட் இங்க ஆட் பண்ண போறேன். இந்த சைடு ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணா இது வந்து சென்டருக்கு வந்துரும். சரியா? சோ இப்ப இதோட வெயிட் என்னன்னு ஃபர்ஸ்டே பார்த்துட்டு நான் பேலன்ஸ் பண்ண போறேன். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியா, ஏன்னா நம்ம லேப்ல டைம் இருக்கும், நம்ம பண்ணலாம். இது உங்களுக்கு அனிமேஷனால இதோட வெயிட் காமிக்கிறேன். இப்ப பாருங்க 64.17 கிராம் இந்த பாபோட வெயிட். அப்ப அதுக்கு ஏத்தாப்புல நான் வெயிட் ஆட் பண்ண போறேன். ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண பார்க்க போறேன். பேலன்ஸ் பண்ணா ஓகே கரெக்ட். நம்ம பாபோடைய வெயிட்ட பார்த்துட்டோம். 64.17ங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் 64.17 விட்டுருங்க. இப்ப 64 மட்டும் பாருங்க. 64 கிராம். இங்க பாருங்க 64 கொண்டு வரணும்னா இங்க என்ன மாதிரி வெயிட் ஆட் பண்ணணும்னு பாத்துக்கோங்க. இங்க 100 கிராம் கண்டிப்பா அவரை ஆட் பண்ண முடியாது. 50 கிராம் ஆட் பண்ணலாம். அப்படிதானே? சோ என்ன பண்றேன் அப்படின்னா இதை லாக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜீரோக்கு வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். ஓப்பன் பண்ணிக்கிறேன். டோரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓப்பன் பண்ணிட்டு 64 தானே சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 50 எடுத்துக்கிறேன். 50 64 50 போனா 10 கரெக்டா? 14 இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன பண்றேன், 14 கொண்டு வரணும். இங்க 10 இருக்கு. அப்போ ஒரு 10 ஆட் பண்றேன். அப்ப 60 வந்தாச்சு. இன்னும் 4 இருக்கு. 4க்கு 2 கிராம ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டேன்னா இப்ப 64 வந்துட்டு. ஓகே, உங்களுக்கு இன்னும் 17 நான் லேட்டரா சொல்றேன். இப்ப 64 வந்துட்டு. ஆனா இப்ப நம்ம பேலன்ஸ் பண்ணல. எப்படின்னா அதை நீங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, க்ளோஸ் பண்ணியாச்சா? இப்போ இதை லாக் பண்றேன். இப்படி ஆடும். ஏன்னா பேலன்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த குறிமூல் வந்து ஆடிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்க கரெக்டான பேலன்ஸ் போட்டீங்கன்னா அந்த ஜீரோல வந்துடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும். கரெக்டா ஜீரோ வரமா கொஞ்சம் தள்ளி. அப்ப பாருங்க தள்ளி இருக்கா? அப்ப இன்னும் நீங்க பேலன்ஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். இதுதான் சென்டர். ஆனா நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா இது இந்த சைடு இருக்கனால இவரோட வெயிட் அதிகமா இருக்கு. இவருக்கு கம்பேர் பண்ணும்போது இவரோட வெயிட் கம்மியா இருக்கு. நான் அப்படியே சொன்னேன், வெயிட் கம்மியா இந்த டைரக்ஷன் இது போகும். சப்போஸ் நீங்க வந்து இங்க வெயிட் அதிகமா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த முள்ளு இந்த சைடு போயிடும். ஏன்னா இவர் கீழே இறங்கிடுவார். இவர் கீழே இறங்கிடுவார். இது மேல போயிருனால இந்த முள்ளு வந்து இந்த சைடு போகும். ஆனா நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிருக்கோம், பாபோட குறைஞ்ச வெயிட் தான் பண்ணிருக்கோம். ஏன்னா 0.17 இதை நான் ஆட் பண்ணல. ஆட் பண்ணா வந்துடும். சரிங்களா? ரைட். சோ இப்போ இந்த இடத்துல இந்த 0.17 எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். நம்மளுக்கே தெரியும் 1 கிராம் அப்படிங்கிறது 1000 மில்லிகிராம். 1 கிராம்ங்கிறது 1000 மில்லிகிராம். இப்போ இங்க நம்பர் பாத்தீங்கன்னா ஒரு 64.17 கிராம் இருக்கு. அப்ப இவரை மட்டும், ஏன்னா இவர் கிராம்னு தெரிஞ்சு போச்சு, ஈஸியா 10 20 50 எடுத்து போட்டீங்க. ஆனா இந்த 1.17 கிராம கொண்டு வரணும். அத மில்லிகிராம் அளவுக்கு வச்சீங்கன்னா அங்க கீழே இருக்கிற 500 மில்லிகிராம் 200 மில்லிகிராம் இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம பண்ணலாம். அப்ப என்ன பண்றேன்னா இந்த 0.17 மட்டும் எடுத்து 1000ஆல மல்டி பண்ணிருங்க. இந்த 1000ஆல மல்டி பண்ணி, ஏன்னா இந்த நம்பரை இந்த நம்பரால மல்டி பண்ணும்போது இது, ஏன்னா இவர் கிராம், இவர் வந்து மில்லிகிராம், இவரை நீங்க மல்டி பண்ணும்போது உங்களுக்கு வந்து மில்லிகிராம் வரும். 0.17 1000ஆல மல்டி பண்ணுங்க. 3 0 இருக்கு. 3 0 வந்தா இந்த புள்ளி 3 டிஜிட் பின்னாடி வரணும். அதாவது 1 2 இன்னொரு 0 போடணும். அதாவது 170 அப்படிங்கிற நீங்க போடுறோம். சரியா? இதுதான் 0.17 உடைய 17 கிராம் உடைய மில்லிகிராம் பாத்தீங்கன்னா 170 மில்லிகிராம். இத மாதிரி நீங்க எந்த நம்பருக்கு போடுறதுக்கு சார் நான் டெய்லி இப்படி 1000 மல்டி பண்ணி பார்க்கணுமா அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. உதாரணத்துக்கு 63
அப்படின்னு இருந்தா ஜஸ்ட் 630 போட்டுருங்க. இது கிராம்ல இருக்கும், இது மில்லி கிராம்ல இருக்கும், அவ்வளவுதான். புள்ளி கொண்டு வந்தாச்சு, ஒரு 0 போட்டுருங்க. புள்ளி 75ன்னு வச்சுக்கோங்களேன். இதை கொண்டு வர்றதுக்கு இது வந்து கிராம்ல இருக்கு, மில்லி கிராம்னா 750 கிராம். ஸோ இது ஈஸிதா. 0.75 நான் கிராம மில்லி கிராம மாத்திட்டேன். புரியுதா? அப்போ இப்ப நம்ம சம்ல இதுதான் பண்றோம். அப்போ 170 மில்லி கிராம நான் ஆட் பண்ணா அது பேலன்ஸ் ஆயிடணும். ஏன்னா நான் 64 ஆல்ரெடி வச்சுட்டேன். இன்னொரு 0.17 கிராம் மட்டும் ஆட் பண்ணும். 0.17 வந்து என்கிட்ட வந்து எப்படி இருக்கு, 2 கிராம் 1 கிராம் தான் இருக்கு. 0.17 அதை விட கம்மி. அப்ப அதை மில்லிகிராம கன்வெர்ட் பண்றேன். மில்லிகிராம்ல 170 மில்லிகிராம் அதை எடுத்து இப்ப நான் வந்து பேலன்ஸ்ல பண்ண போறேன். இப்ப பாருங்க, இப்ப நீங்களே சொல்லலாம். இப்ப பாருங்க, இப்ப என்ன 170 மில்லிகிராமா ஓபன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? லாக் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. லாக் பண்ணிட்டு ஓப்பனா 0க்கு வந்துடும். பட் அது வந்து ஒரு இதுக்காண்டி தான், பேலன்ஸ் கடை கொடுத்துருக்காங்க. ஆனா பேலன்ஸ் பண்ணல இன்னும். 170 மில்லிகிராம இங்க இருந்து கொண்டு வரணும். யாரை கொண்டு வரலாம்? 170 200 கொண்டு போக முடியாது. ஏன்னா 170 விட அதிகமா இருக்காது. அடுத்தானே? அப்போ 100 50 20 170 வந்துட்டான். நல்லா பாருங்க, ஒரு 100 ஒரு 50 ஒரு 20. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா 170 மில்லிகிராம நான் ஆட் பண்ணிட்டேன். இப்ப கரெக்டா இருக்கான்னு பாப்போமா? ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரியா? பேலன்ஸ் பண்ண போறேன். மிஷின் அப்படியே ஆடிட்டு இருக்கு. நீங்க ஏன்னா இப்பதான் வெயிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வைக்கிறீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் அங்கேயும் இங்கேயும் போவோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாகி வரும். கரெக்டா வருதான் பாருங்க. 0க்கு வந்துட்டா நம்ம பண்ணது கரெக்ட். அதாவது 64.17 கிராம் அப்படிங்கிறத நான் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டேன். இது ரிவர்ஸ்லயும் நம்ம சொல்றோம். அதை ஃபர்ஸ்ட் இந்த வெயிட் எல்லாம் ஆட் பண்ணி எவ்வளவு வருது அப்படிங்கறத பார்க்கலாம். பட் அது நம்ம லேப்ல பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். இதுனா நம்ம ஃபர்ஸ்டே வெயிட் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை பேலன்ஸ் பண்ற மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படி ஆடிட்டே இருக்கும், ரொம்ப நேரம் ஆடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படி ஸ்லோவாகி எங்க வந்து நிக்கும் பார்க்கணும். 0க்கு வந்துட்டுனா அந்த லைன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த லைன். அந்த லைனுக்கு வந்துட்டா நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம். அப்படி இல்லை அந்த சைடு இந்த சைடு போயிட்டுனா அவ்வளவுதான், நமக்கு வந்து பேலன்ஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஆக்சுவலி இங்க நம்ம கரெக்டா பண்ணிட்டோம். அதுதானே? இதுதான்ப்பா ட்ரிக். அவ்வளவுதான். 64 கிராம் நீங்க போட்டுருவீங்க, ஈஸியா போட்டுருவீங்க. 0.1 மில்லிகிராமா கன்வெர்ட் பண்ணும். அதுக்கு தான் 50 20 அப்படின்னு எடுத்தா நீங்க எதுக்குனாலும் இதே பண்ணலாம். ஸோ இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா, இப்ப நான் திருப்பி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போற கிடையாது. ஆனா உங்களுக்கு ஒரே இது சொல்லிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து இதே மாதிரி பாப் வச்சுக்கிட்டீங்க, சரிங்களா? சரியா? இதோட வெயிட் என்ன அப்படிங்கறதுக்காண்டி மட்டும் சொல்றேன். வெயிட் பாத்தீங்கன்னா 81.41 கிராம். அப்ப 81 நீங்க எப்படி எடுத்துருவீங்க? 50 20 70 அப்புறம் ஒரு 10 80 வந்துரு. அது போக 1 கிராம் வந்து 81 கிராம் போட்டுறீங்க. 0.41 என்ன பண்ணுவீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. 0.41 மில்லிகிராம் மாத்தோம்னா என்ன பண்ணுவீங்க? 0.41 41 கிராம் இருக்கு. இதை மில்லிகிராம் மாத்தினா தான் நம்ம ஆட் பண்ண முடியும். என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லி கொடுத்துக்கணும். எஸ், கரெக்ட், வெரி குட். எஸ், இதுதான் கரெக்ட். 410 அப்படின்னு போட்டிருக்காங்க. வெரி குட். அது அவ்வளவுதான். இப்ப தெரிஞ்சு வச்சா ட்ரிக்கு. ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ்லாம் பண்ண வேண்டாம். டக்குன்னு அந்த நம்பரை எடுத்து ஒரு 0 ஆட் பண்ணீங்கன்னா அப்ப 410 கிராம்னா மில்லிகிராம். 410 மில்லிகிராம்னா இதுல எதெல்லாம் இப்ப எடுப்பீங்க? 410 கிராம்னா மில்லிகிராம், சரி. எஸ், ஒரு 200 கிராம் எடுப்போம். வெரி குட். இன்னொரு 200, ஆமா 400 மில்லிகிராம் வந்துட்டு. இது போக 10 மில்லிகிராம். எஸ், அவரும் தான் இருக்க பாருங்க, சின்னதா. இது நீங்க ரியல் லேப்ல பார்க்கும்போது சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரிலாம் இருக்கும். சின்ன சின்ன ஒரு ஒரு துண்டு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதுவே 50 மில்லிகிராம் 20 மில்லிகிராம்லாம் இருக்கும். அதை தொலைச்சிடக்கூடாது உடச்சிடக்கூடாதுலாம் சொல்லுவாங்க லேப்ல பண்ணும்போது நம்மகிட்ட. ஸோ அதை வச்சு நீங்க இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிடலாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? அவ்வளவுதான். இப்போ நீங்க வந்து ஒரு அருமையான விஷயத்த கத்துட்டீங்க. அதுதான் பீம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக். அதுதானே? இது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ண போற கிடையாது. பட் தெரிஞ்சுக்கணும்ல, நம்ம வந்து லேர்னிங் தான் யோசிக்கணும். ஓகே. ஸோ பொது தராசு, காமன் பீன்ஸ், காமன் பீம் பேலன்ஸ், இயற்பியல் தராசு, பிசிக்கல் பேலன்ஸ் எல்லாமே நீங்க தியரட்டிக்கா படிச்சாலும் இங்க நம்ம ஒரு பொது தராச, ஒரு காமன் பீம் பேலன்ஸை பார்த்தோம். ரைட்டா? வெரி குட். ஸோ இப்போ அந்த எடை மாஸ் நான் சொன்ன தப்புன்னு சொல்றேன், தப்பா நம்ம
இது சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு நான் வரேன். மாஸ் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பருப்பொருட்களின் அளவு, அதாவது குவான்டிட்டி ஆஃப் மேட்டர். மேட்டர் பருப்பொருட்களின் அளவு. இந்த மாஸ் வந்து நீங்க பிரபஞ்சத்துல எங்க போனாலும் மாறாது. நீங்க இங்க இருந்தாலும் உங்களுக்கு அதே மாஸ் தான், சன்ல இருந்தாலும் அதே மாஸ் தான், ப்ளூட்டோக்கு போனா அதே மாஸ் தான், ஜூபிட்டர் போனா அதே மாஸ் தான், கான்ஸ்டன்ட். ஆனால் வெயிட்னு சொல்லக்கூடிய எடை வந்து மாறிட்டே இருக்கும். நீங்க இங்க இருந்தா ஒரு எடை, பூமிக்கு நிலாவுக்கு போனீங்கன்னா ஒரு எடை, அதுக்கப்புறம் சூரியனுக்கு போனீங்கன்னா ஒரு எடை. இத மாதிரி வேற வேற. ஏன் சார் எடை மாறுதுன்னா அங்கதான் இருக்குது புவி ஈர்ப்பு விசை. சரிங்களா? புவி ஈர்ப்பு விசையினாலதான் காரணம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம எர்த்துல இருக்கிற புவியீர்ப்பு விசையும் நிலாவில் இருக்கக்கூடிய புவியீர்ப்பு விசையும் சூரியன்ல இருக்கக்கூடிய புவியீர்ப்பு விசையும், நம்ம பேர் தான் புவியீர்ப்பு, ஆனா ஈர்ப்பு விசை, சரிங்களா? ஈர்ப்பு விசையும் வேற வேற. நிலாவில் இருக்க ஈர்ப்பு விசை வேற, சன்ல இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை. ஸோ அவங்களால அங்க நம்ம எடை மாறுது. ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபார்முலா, வெயிட்டுக்கு ஃபார்முலா W = m × g. m என்ன? மாஸ். g என்ன? அந்த புவியீர்ப்பு முடுக்கம். இப்ப நம்ம பூமியில 9.8 மாஸ் நம்ம மெஷர் பண்றேன் 50னா இந்த 50 மல்டி பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ வரும்ல, அதுதான் வெயிட். கிளியரா? ஓகேவா? சோ ஜீனா புவியீர்ப்பு முடுக்கம், எம்னா மாஸ் நிறை அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுட்டீங்க. சோ இப்ப நான் இங்க வரேன். நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சொன்னா எல்லாம் தப்பா சொல்றேன்னு சொல்லிட்டு, இப்போ என்னுடைய எடை 50 கிராம் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். 50 கிலோகிராம், சரியா? என்னுடைய எடை நம்ம 50 கிலோகிராம் சொல்றேன்னா இது தப்பு. ஏன்னா இது வந்து மாச தான் குறிக்கி. ஏன்னா மாசோடைய எஸ்ஐ அலகுதான் நியூட்டன், கிலோகிராம். வெயிட்டோடைய அலகு பாத்தீங்கன்னா நியூட்டன். வெயிட் பார்க்கணும்னா W = m × g. அப்போ 50 kgன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட பாடியோட மாஸ். நான் என்னோட மாஸ், என்னோட நிறை, அது கூட புவியீர்ப்பு முடுக்கத்தை நான் மல்டி பண்ணணும். இதோட அலகு நம்ம போடணும், மீட்டர்/செகண்ட்², மீட்டர்/வினாடி² அப்படிங்கிறது. இதை ரெண்டையும் மல்டி பண்ணீங்கன்னா 50 9.8 மல்டி பண்ணீங்கன்னா 490 வரும். சரிங்களா? 490 நியூட்டன். சோ இங்க 490 போட்டுறேன். ஆக்சுவலி என்னோட வெயிட் 490 நியூட்டன். இப்படிதான் சொல்லணும். உண்மையிலே என்னோட வெயிட் எவ்வளவு? 490 நியூட்டன். அப்போ வெயிட் மிஷின்ல காமிக்கல சார், அது உங்களோட நிறை. ஆனா நம்ம எல்லாருமே டே டு லைஃப்ல கிலோகிராம் யூஸ் பண்றதுனால நம்ம அப்படி சொல்றோம். ஏன் அந்த வெயிட் மிஷின் வந்து 490 நியூட்டன் காமிக்கல அப்படின்னா, அந்த வெயிட் மிஷின் என்ன பண்ணுனா நம்மளுடைய அந்த நிறை இருக்குல்ல, அந்த நிறை இன்ட்டு ஜிய போடணும். அது ரிவர்ஸ்ல பண்ணும். அதாவது நியூட்டனை பார்த்து ஜிய டிவைட் பண்ணிடும். ஜிய டிவைட் பண்ணா உங்களுக்கு நிறையில அடைக்கும். அப்ப அது 50 kg அப்படின்னு காமிக்கிறது உங்களோட நிறை. நீங்க அதை பார்த்துட்டு 9.8 போட்டீங்கன்னா அதுதான் உங்களோட எடை. 490 530 இப்படி வரும். இதுதான் ரியாலிட்டிக்கா சொல்லணும். ஆனா நம்ம டே டு லைஃப்ல அதை நம்ம தப்பா சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ இப்போ வந்து நீங்க வந்து ஒரு டிக்டேஷன் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியானதை கொடுக்குறேன். மாஸ் நிறை, மாஸ் நிறை. ரெண்டாவது நியூட்டன், நியூட்டன் மாஸ் நிறை. ரெண்டாவது நியூட்டன், நியூட்டன் தான் டிக்டேஷன் வேர்ட்ஸ். அது உங்க சயின்ஸ் நோட்ல எழுதுவீங்க. அதுக்கப்புறம் கிலோகிராம், கிலோகிராம் தமிழையும் கிலோகிராம், கிலோகிராம் தான் ஸ்பெல்லிங் மட்டும் பார்த்துக்கணும். அப்படிதானே? பேலன்ஸ் தராசு, ஷார்ட்டா, ஏன்னா பொது தராசு அதெல்லாம் வேண்டாம், நம்ம பேலன்ஸ் தராசு 4 வேர்டு சொல்லியிருக்கேன். கிலோகிராமு, மாசு, நியூட்டன், பேலன்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். சரியா? அப்புறம் வெயிட் எடை, அதையும் எழுதிக்கோங்க. ஈஸியான ஒண்ணு. வெயிட் எடை. சரியா? சோ இது புரிஞ்சுதாப்பா? ரைட்டா? சரி. இப்போ ஒரே ஒரு ஹோம்ஒர்க் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு வீட்டுல போயிட்டு 70 கிலோகிராம் அப்படிங்கிற நிறை உள்ள ஒரு மனிதன் இருக்கான். சரியா? அவனுடைய எடைய நீங்க பூமியில பார்க்க போறீங்க. அதே மாதிரி அவனுடைய எடைய நிலாவில பார்க்க போறீங்க. அவனுடைய எடை எப்படி இருக்குன்னு. ஆனா நிறை நான் கொடுத்துட்டேன். பூமியில பார்க்கணும்னா உங்களுக்கே தெரியும். இதுக்கப்புறம் நல்லா கரெக்டா சொல்லுவீங்க. 9.8 மல்டி பண்ணா எடை வந்துடும். நிலாவில பார்க்கணும்னா
நிலாவுடைய அந்த ஈர்ப்பு முடுக்கம் அப்படிங்கிறது என்ன, அது நெட்ல அடிச்சு பாருங்க. சரிங்களா? எடுத்து பாருங்க. நீங்களா அதுல என்ன, ஏன்னா பூமிய மாரி மத்த இது கிடையாது. ஒவ்வொருதுக்கும் ஒவ்வொரு, சூரியனுக்கு வேற, எல்லாத்துக்கும் வேற. அப்ப நீங்க அத ட்ரை பண்ணி பார்த்துட்டு, அந்த வேல்யூ என்ன? இங்க 9.8ங்கிறது தெரியும். அதுக்கு என்ன? அத இந்த 70 கேஜால மல்டி பண்ணீங்கன்னா, நிலால அதே மனிதனோட எடை வந்துரும். 2த்தையும் கம்பேர் பண்ணுங்க. 2 பேரும் ஒரே மாரி எடையா இருக்காங்களா? இல்ல வேற மாரி எடையா இருக்காங்களா? மாஸ் எங்கேயுமே மாறாது. நிறை எங்கேயுமே மாறாது. ஆனா எடை மாறும். இதுதான் ஸ்டூடண்ட் இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டது. மீதி உள்ள டாபிக்க நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். வேற எதுவும் டவுட் இருக்கா? இத மாரி நீங்க வீட்ல போயிட்டு சம்ஸ் பண்ணுங்க என்ன? கிராம, கிலோகிராம் மாத்துறது, கிலோகிராம கிராமம் மாத்துறதும் பண்ணுங்க. எதுவும் டவுட் இருந்தா நீங்க கண்டிப்பா கோஆர்டினேட் மூலமா கேளுங்க. நாங்க சொல்லித் தரேன். ஓகே? டவுட் இல்லைங்களா? சரிப்பா. கிளாஸ நிறைவு செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.